அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னையோட யூடியூப் செஷன் நம்ம டியூனிஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் டியூனிஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நம்ம யூடியூப் செஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டாப்பா, அதில் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து அந்த புக் பேக் கொஷின்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரைட், அது சைக்காலஜியில் நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அந்த எண் கணித வினாக்கள் கேட்குறாங்கல்ல. ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஒரு 6 பார்ட் பார்த்துருப்போம்ப்பா. இன்னைக்கு 7வது பார்ட்டில் இந்த ஸ்கூல் புக் பேக்கில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ள நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா டைம் அண்ட் ஒர்க். ஆக்சுவலி 7ஆம் வகுப்புல டைரக்ட் இன்டைரக்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரைட்டா, ஸோ அதே தான் இதில் இன்டைரக்ட் மெத்தட் பார்க்க போறோம். அந்த இன்டைரக்ட் மெத்தட் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா, இந்த டாபிக்ல நம்ம கவர் ஆகும். ரைட்டாப்பா, அப்போ இன்டைரக்ட் மெத்தட்ல இந்த ஆட்கள் நாட்களை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. உங்க ஐடியா இருக்கும். அதாவது ஆட்களோட எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்களோட எண்ணிக்கை குறையும்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஃபார்முலா அழகா படிச்சிருங்க. M1 × D1 ஈக்குவல் டு M2 × D2. ரைட்டா, நம்ம 7th புக்னால கொஞ்சம் பேசிக்காவே கொஸ்டினை கொடுத்துருக்கான். ரைட், இன்டைரக்டா ஃபுல்லாவே இந்த ஆட்கள் நாட்கள்ல இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஐடியா தான் இருக்கு. ரைட்டாப்பா, அப்ப எதிர்மாறல்னா என்னப்பா, ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்களோட எண்ணிக்கையானது குறையும் சொல்றோம்ல, அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த கேள்வியை படிங்களேன். ஒரு 60 பேரு ஒரு பருத்தி நூல் உருண்டையை 100க்கு 7 நாட்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்றான். இப்ப 42 ஆட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகுனா, ஃபர்ஸ்ட்டை விட ஆட்களோட எண்ணிக்கை குறையுதுவா. அப்ப நாட்களோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும்ல. அப்போ ஃபார்முலா அழகா எழுதுங்க. 60 பேர் 7 நாட்கள்ல முடிக்க வேண்டிய வேலையை நீங்க ஒரே ஸ்டெப்ல டிவைட் பண்ணீங்க M2. அப்ப 42 பேரை வச்சு ஒர்க் பண்ணா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும், அந்த D2 தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா, அப்ப டிவைட் பண்ணலாமா? அப்ப 7 × 6 42 அடிச்சிடலாமா? அப்ப ஆன்சர் என்னப்பா இருக்கும், 10 நாட்கள் ஆகும்பா. ஐடியா கிளியரா பாருங்கப்பா. 10 நாள்ல இந்த வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரைட், அப்ப ஆட்கள் நாட்களை வச்சு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை சிம்பிளா பயன்படுத்துங்க. இப்ப இந்த கேள்வி பாருங்களேன். இப்ப ஒரு பாக்ஸோட தக்காளி பெட்டியின் விலை 200 ரூபாய் சொல்றான்பா. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 தக்காளி பெட்டிகளை வாங்குகிறாராம். அப்போ ஒரு பெட்டி 200 ரூபாய்னா அப்ப 13 பெட்டி வாங்க எவ்வளவு செலவாகும், 2600 ரூபாய் செலவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப அந்த தக்காளி பெட்டியோட விலை 200ல இருந்து 260 மாறினா ரைட் அதிகரித்தால் ரைட்டா, இப்ப அதே தொகையை வச்சு எத்தனை தக்காளி பெட்டிகளை வாங்கலாம் சொல்லுங்க. 2600 ரூபாய் பை ஒரு பெட்டி 260 ரூபாய் டிவைட் பண்ணா 10 பாக்ஸஸ் வாங்கியிருக்கலாம்பா. ரைட்டாப்பா, 10 பெட்டி தக்காளிகளை அவரால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா, அப்ப இதை வந்து எதிர்மாறல் தான்பா. விலை அதிகரிக்க அதிகரிக்க அவரிடம் உள்ள அதே தொகையை வச்சு வாங்கக்கூடிய அந்த எண்ணிக்கையானது பெட்டியோட எண்ணிக்கையானது குறையும்பா. ஃபார்முலா என்ன கூட எழுதலாம்பா இதுக்கு. அந்த M1 D1 ஆட்கள் நாட்கள் இல்ல, இந்த ஆட்கள் நாட்கள் சொல்லாதனால இப்படி எடுத்துக்கிறோம். அப்ப X சொன்னா என்னப்பா, 200 ரூபாய் ஒரு பெட்டியின் விலை. இதை வச்சு எத்தனை பெட்டி வாங்குறோம், 13 பெட்டிகள். இப்ப கேள்வி என்ன கேட்குறான், ஒரு பெட்டியோட விலை 260 மாறினா அப்ப எவ்வளவு பெட்டிகளா வாங்க முடியும், டிவைட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இப்படி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது எதிர்மாறல் அப்படின்னு நமக்கு புரிஞ்சா கூட இந்த கேள்வியோட ஐடியா நமக்கு ஈஸியானது தான். அப்ப சால்வ் பண்ணா 10 பெட்டிகளா வாங்கியிருப்பாங்க. அப்ப நமக்கு எது பெஸ்டா இருக்கு பாருங்கப்பா. ரைட்டா, அப்ப 2 மெத்தடுமே ஈஸி. நம்ம ஜென்ரலாவும் சால்வ் பண்ணலாம், முடிஞ்சா இந்த மாதிரி எதிர்மாறல் கான்செப்ட் தெரிஞ்சாலும் அதை ட்ரை பண்ணலாம்பா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 6 பைப்பை வச்சு ஒரு வாட்டர் சம்பை ஃபில் பண்ண 1.5 மணி நேரம் ஆகுதுப்பா. 1.5 மணி நேரம்னா என்னப்பா எழுதிக்கலாம், 90 நிமிடங்கள் எழுதிக்கலாமா? 90 மினிட்ஸ் ஆகுதா? இப்ப என்ன சொல்றான், அதுல 1 ஆஃப் த பம்பு க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 5 பம்பை வச்சுதான் அந்த வாட்டர் சம்பை ஃபில் பண்றாங்க. அப்ப டைம் அதிகமாகுமா? 6 பம்பு ரைட்டா ஒரு டேங்கை ஃபில் பண்ண 90 நிமிடங்கள் ஆனால் 5 பைப்பை வச்சு ஃபில் பண்ணும்போது அது ஃபில் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? ஃபார்முலா என்னப்பா, ரைட்டா M1 D1 ஈக்குவல் டு M2 D2. இங்க ஆட்களுக்கு பதிலா பைப்பு குழாயை பத்தி சொல்றோம். அப்ப டிவைட் பண்ணுங்க இந்த 5ஆல. 1 5 18 5. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 108 மினிட்ஸ். ரைட்டா, அப்போ 108 மினிட்ஸ் எந்த ஆப்ஷன் இருக்குப்பா, அது அழகா பிரிங்க. 108 60 + 48 பிரிக்கலாம்பா.
அப்ப 1 hour 48 minutes அப்படின்னு பிரிக்கலாம். ரைட் பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஒரு விவசாயிடம் 144 வாத்துகள் இருக்காம்பா. அதுக்கு தேவையான உணவு 28 நாட்களுக்கு இருக்குன்றாம்பா. இப்போ ஒருவேளை அதுல 32 வாத்துகளை அவர் விற்பனை செய்தால் அவர் மிச்சம் அவர்கிட்ட எவ்வளவா இருக்கும்? 112 வாத்துகள் இருக்கும்பா. அதுக்கு தேவையான உணவு எத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்கும்பா? அப்ப ஆட்களோட எண்ணிக்கை குறைந்தால் நாட்களோட எண்ணிக்கை அதிகமானாலும் அதே பாயிண்ட் தான். அப்ப அழகா இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுறோம்பா? M1D1 ஈக்குவல் டு M2D2. அப்ப M1 யாருப்பா? 144 வாத்துகள், தேவையான உணவு 28 நாட்கள். அழகா அந்த M2 டிவைட் பண்ணுங்க. இப்ப 112 வாத்துகள் தான் இருக்குப்பா. ஏன்னா ஆல்ரெடி 32 வாத்துகளை விற்பனை செஞ்சாச்சுல, மிச்சம் தானே இருக்கும். அப்ப தேவையான உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானது அப்படின்னா 36 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட் பா. அடுத்த கேள்வி என்ன சொல்றான்னு பாருங்கப்பா. ஒரு 10 மிஷினை வச்சு ஒரு 60 நாள்ல ஒரு குழியை தோண்டி முடிக்கிறாங்கப்பா. இப்ப அதே சேம் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணும்போது இப்போ 30 மிஷினை வச்சு ஒர்க் பண்ணா என்னப்பா ஆயிடும்? அப்ப மிஷின் அதிகமானா 3 மடங்கு மிஷின் அதிகமா இருக்கா? அப்ப டைம் ஆனது அப்படியே 1/3 ஆகும். 20 நாள்ல முடியும். ஷார்ட்டா சொல்லலாம். ரைட்? நான் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன் சார் அப்படின்னா அழகா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதுங்கப்பா. ஆட்கள் நாட்களோட ஃபார்முலா எழுதுங்கப்பா. அப்ப 10 மிஷினை வச்சு 60 நாள்ல செய்யக்கூடிய வேலைய ரைட்டா 30 மிஷினை அந்த M2 டிவைட் பண்ணுங்க. 30 மிஷினை வச்சு வேலை செய்தால் எத்தனை நாள்ல இந்த வேலை முடியும் அப்படின்னா 20 நாட்கள்ல முடிஞ்சிருக்கும்பா. ரைட்டா? அப்ப எந்த ஆப்ஷனை டிக் பண்ணலாம் பாருங்க. அப்ப ஆப்ஷன் ஏவை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ரைட் பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 40 பேர் ஹாஸ்டல்ல இருக்காங்கப்பா. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு 30 நாளைக்கு இருக்குன்றான். ஒருவேளை ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டபுள் ஆனா, ஞாபகம் வச்சுங்க, டபுள் ஆனா அந்த டேஸ் அப்படியே ரெடியூஸ்டு ஆஃப் ஆஃப் த ஒர்க்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை முடிக்க 2 மடங்கு ஆட்கள் வந்தா அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் பாதி ஆகும்னு சொல்லணும்பா. 30 நாள்ல முடிய வேண்டிய வேலை ஜஸ்ட் 15 நாள்ல முடியும்னு சொல்லிடலாம். நான் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் இந்த ஃபார்முலாவை அழகா அப்ளை பண்ணுங்க. இப்போ எழுதலாமா? 40 பேருக்கு ரைட்டா தேவையான ஃபுட்டு 30 நாளைக்கு இருக்கு. இப்ப ஆட்களோட எண்ணிக்கை 2 மடங்குன்னா என்னப்பா? 80 பேர் வந்தா அதே ஃபுட்டை இப்ப எடுக்கும் போது எத்தனை நாள்ல காலி ஆகும்பா? 15 நாள்லயே காலி ஆயிடும். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டபுள். ரைட்டா? அப்ப அந்த ஃபுட்டு எத்தனை நாள்ல காலி ஆயிடுமா? வெறும் 15 நாள்ல சீக்கிரமா காலி ஆயிடும். ரைட்? 2 மடங்கானால் பாதி ஆகுன்னு சொல்றல அந்த பாயிண்ட் தான் இது. ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி பாருங்க. மீனா அப்படின்றவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்குப்பா. அதை வச்சு அவங்களால 8 பார்சலை அவங்களால அனுப்ப முடியும். ரைட்டா? ஒவ்வொரு பார்சலும் பார்த்தீங்கன்னா 500 கிராம் வெயிட் ஆம்பா. அப்ப அழகா சொல்லலாமா? 8 பார்சல் இருக்கு. ஒரு பார்சல் 500 கிராம்னா அப்ப எவ்வளவுப்பா? 4000 கிராம். ஓகேங்களா? இந்த பார்சலை அனுப்ப தேவையான அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்குப்பா. இப்ப அதே அமௌண்ட்டை வச்சு இப்ப இதே 40 பார்சலா பிரிச்சு அனுப்பிச்சா ஒவ்வொரு பார்சலோட வெயிட் என்னன்னு கேக்குறான்பா. அப்ப டோட்டல் வெயிட் ஆஃப் த பார்சல் என்னப்பா? 4000 கிராம். இதையே 40 பார்சலா பிரிச்சிங்கன்னா ஒரு பார்சலோட எடை என்னப்பா? 100 கிராம்பா. அவ்வளவுதான்பா விஷயம். இது எதிர்மாறல் பா. ஏன் எதிர்மாறல்? ஃபர்ஸ்ட்டை விட நம்பர் ஆஃப் பார்சல் அதிகமாகுது. அப்போ ஒவ்வொரு பார்சலோட எடையானது குறையும். அப்ப 8 பார்சல், ஒரு பார்சல் 500 கிராம். இப்ப என்னப்பா சொல்றான்? இதே 40 பார்சலா பிரிச்சிங்கன்னா ஒரு பார்சலோட எடை என்ன? அவ்வளவுதான். அப்ப 18, இது 58. 500 5 அளவுக்கு தான் என்னப்பா இருக்கும். அப்ப 100 பார்சலா ஓகே, அதாவது 100 கிராமா நம்ம பிரிச்சு பிரிச்சு அனுப்பலாம்பா. அவ்வளவுதான். எது ஈஸியா இருக்குப்பா? எதிர்மாறல் ஃபார்முலாவும் எழுதலாம். நமக்கு புரியுற மாதிரி நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? அது 8வது கேள்விக்கு வாங்கப்பா. ஒரு 120 மினிட்ஸ்ல ஒரு 6 கார்டனரை வச்சு
ஓகே, என்ன பண்றாங்க, அந்த தோட்டத்துல களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ரைட், 6 பேர் 120 மினிட்னா என்னப்பா 2 மணி நேரம். இப்ப அதே வேலையை வெறும் 30 மினிட்ஸ் ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும். நிறைய ஆட்கள் தேவையாப்பா? அதான் கேட்கிறான், எவ்வளவு தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவை? ஹவு மெனி மோர் கார்டனர் தான் கேட்கிறான். இப்ப தற்போது எத்தனை பேர் வேலை செய்யறான்னு கேட்கல. அவ ஃபார்முலா என்னப்பா, ஆட்கள் நாட்கள் பா. அது அழகா எழுதுங்கப்பா. அவ ஆட்கள் என்னப்பா சொல்றான், 6 பேரை வச்சு ரைட்டா 120 மினிட்ஸ்ல முடிச்ச வேலைய இந்த 6 பேரோட கூடுதலாக சில ஆட்கள் சேர்ந்தால் அந்த வேலை ஜஸ்ட் 30 நிமிடத்திலேயே முடியுதாம்பா. அப்ப கூடுதலா எவ்வளவு பேர் வந்திருப்பான், இதை டிவைட் பண்ண போற 30ஆல டிவைட் பண்ணுங்க. 1 30 4 30. இப்ப தற்போது 24 பேர் ஒர்க் பண்றாங்க டோட்டலா. அப்ப கூடுதலாக வந்த ஆட்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேட்டா 18 பேர் கூடுதலா வந்திருக்காங்கப்பா. அவன் தற்போது எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னா 24ன்னு சொல்லிடும். ஆனா கேள்வி அவன் என்ன கேட்டான், கூடுதலாக வந்த நபர்கள் 18 பேர். அழகா நம்ம 6 + x போட்ட மாதிரி தான் முக்கியமான பாயிண்ட். ரைட்டா, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு நீலவேணின்றவங்க டெய்லி அவங்க சைக்கிள்ல வீட்டுல இருந்து ஸ்கூல் போறாங்கப்பா. அவங்க சராசரியா 12 km/h இந்த வேகத்துல போனா அவங்க வெறும் 20 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடுறாங்க ஸ்கூல்ல. ஒருவேளை அவங்க இப்ப 15 மினிட்ஸ்ல போகணும்னா அவங்க ஸ்பீடு முன்பை விட எவ்வளவு அதிகமா இருக்கணும்? அதிகரித்த வேகம்னா கேட்கறான், டிஃபரன்ஸா கேட்கறான். அப்ப நமக்கு அழகா ஃபார்முலா என்னப்பா தெரியும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனா டைம் ஆனது குறையும். இதானே படிச்சிருக்கோம். அப்ப இது அழகா எதிர்மாறல் தானேப்பா, இன்டைரக்ட் தானே. இன்டைரக்ட் நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, x1 y1 x2 y2. சிம்பிளா சால்வ் பண்ணுங்க. இதுவே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல அவ்வளோ விஷயம்லாம் போவானா. அப்ப x1 என்னது, அவருடைய சராசரி வேகம் மணிக்கு 12. அது எவ்வளவு மினிட்ஸ்ல போறாரு, 20 நிமிடங்கள்ல போறாரு. ரைட்டா, இப்ப அவரோட வேகமானது 12ல இருந்து எவ்வளவு அதிகமாவது, இதான் கொஸ்டின் எக்ஸ். இப்ப அதே இடத்த வீட்டுல இருந்து ஸ்கூல் போக இப்ப வெறும் 15 நிமிஷத்துல போயிடுறாருப்பா. இப்ப அழகா சால்வ் பண்ணலாமா. அப்ப 12 + x இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. 12 × 20/15 பா. அப்ப 3545 1344. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 16 km/h எடுத்துப்பா. ரைட், அப்ப எக்ஸோட வேல்யூ என்னப்பா, 16ல 12 மைனஸ் பண்ணா அதிகரித்த வேகம் 4 km/h பா. இதான் அதிகரித்த வேகம். ஐடியா கிளியரா பாருங்கப்பா. தற்போது 16 km வேகத்துல போறாங்க மணிக்கு. ஆனா அதிகரித்த வேகம்னா அந்த டிஃபரன்ஸ் தான் கேட்கறான். முன்னாடி விட எவ்வளவு அதிகமா இருக்கு வேகம், அதுதான் கொஸ்டினா கேட்கறான். ரைட்டா, அடுத்த கேள்வி வாங்கப்பா. ஒரு டாய் கம்பெனி ஒரு 36 மிஷின் வச்சு 54 நாள் இந்த காரை உற்பத்தி செய்யறாங்கப்பா. இந்த பொம்மை காரை உற்பத்தி செய்யறாங்க. ரைட்டா, இப்ப என்ன சொல்லலாம், 81 நாள்ல இதே வேகத்தை வேலை செய்தால் ரைட்டாப்பா அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனை காட்டாய அவங்களால உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட்டா, அப்ப என்னப்பா இதுக்கு ஃபார்முலா, மிஷினை ஆட்களா வச்சுங்க. அதே ஃபார்முலா m1d1 = m2d2 அப்படி சொல்ல வராங்க. அப்ப 36 மிஷின் ஆனது ரைட்டா 54 நாள்ல ஒரு வேலையை முடிச்சா, இப்போ ஒரு வேலை 81 நாள்ல முடிஞ்சா எத்தனை மிஷின்ஸ் நமக்கு தேவைப்படும்? அந்த m2 தான் கேள்வி. அழகா டிவைட் பண்ணுங்க. 4 9 9 9 1 9 6 9. அப்ப சால்வ் பண்ணா நமக்கு 24 மிஷின்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்ப எத்தனை இயந்திரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன, இதான் கொஸ்டின். அப்ப 24 மிஷின் இருந்தா அந்த வேலையை முடிச்சிடலாம். ரைட்டா, அடுத்தது பாருங்கப்பா. ஒரு 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாள்ல மேய்ஞ்சி முடிச்சா அதே புல்தரையை 20 பசுக்கள் கொண்டு மேய முடிந்தால் எத்தனை நாள் ஆகும்? இது ஆக்சுவலா என்னவா, இன்டைரக்ட் தான், எதிர்மாறல் தான். ரைட்டா, நம்பர் ஆஃப் கவ் அதிகமான டேஸ் என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். ஃபார்முலா என்ன, அதேதான் m1d1 = m2d2. அப்போ 12 பசுக்கள் 10 நாள்ல மேய்ஞ்சி முடிச்சா அதே இடத்த 20 பசுவை மேய விட்டா எத்தனை நாள்லவா மேய்ஞ்சி முடிக்கும்? 6 நாள்லயே மேய்ஞ்சி முடிக்கும்பா. ரைட்டா, ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்கப்பா.
ரைட், ஒரு 4 டைப்பிஸ்ட் ஒரு வேலையை 12 நாள்ல டைப் பண்ணி முடிக்கிறாங்கப்பா. அதே ஒர்க்கை மேலும் 2 கூடுதலாக, அதாவது 6 டைப்பிஸ்ட் வந்தா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அழகா சொல்ல, 4 12 48. இப்போ 6 பேர் இருந்தா 6 8 48, அவ்வளவுதான், 8 நாள்ல முடியும். ரைட்டா? இருந்தாலும் நம்ம ஃபார்முலா ஐடியாலே போயிடலாம். M1 D1 ஈக்குவல் டு M2 D2. M1னா யாருப்பா? 4 டைப்பிஸ்ட் 12 நாள், மேல 2 பேர் கூடுதலா வந்து 6 டைப்பிஸ்ட் அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? டிவைட் பண்ணுங்க. அப்ப 8 நாள்ல இந்த வேலை முடியும்பா. ரைட் பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 16 டேப் வச்சு ஒரு பெட்ரோல் டேங்க 18 நிமிஷத்துல ஃபில் பண்றாங்கப்பா. ரைட்டா? இப்ப என்ன சொல்றான், ஒருவேளை வெறும் 9 டேப் வச்சு ஃபில் பண்ணா எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு மினிட்ஸ்ல அந்த பெட்ரோல் டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்னா 32 நிமிஷம் ஆகுமா. ஃபார்முலா என்ன? அதே தான், M1 D1 ஈக்குவல் டு M2 D2. அதே எதிர்மாறல் தான்பா. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 40 ஒர்க்கர் ஒரு 8 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கப்பா. இப்ப அதே வேலையை வெறும் 4 நாள்ல முடிச்சா நிறைய ஒர்க்கர் தேவைப்படுவாங்கல்ல. அப்ப எத்தனை பேர்? அழகா சொல்லலாம். இங்க 40 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 80 தான் இருக்கும். பார்க்கலாமா? அப்ப 40 பேரு 8 நாள்ல முடிச்ச வேலைய 4 நாள்ல முடிச்சா அப்ப எத்தனை ஆட்கள் தேவைப்படுவாங்கப்பா? பாருங்க, அழகா டிவைட் பண்ணுங்க. 4 1 4 10 நாள். அப்ப 80 ஆட்கள் நமக்கு தேவைப்படுவாங்கப்பா. ரைட்டா? மீண்டும் அடுத்த யூடியூப் செஷனை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.